ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேகேஆர் vs சிஎஸ்கே மேட்ச் தான். ஸோ 57th மேட்ச் ஈடன் கார்டன்ஸில் நடக்கும். என்ன நடந்ததுன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கேகேஆர் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுவாங்க, 179 அடிப்பாங்க. அண்ட் அந்த இன்னிங்ஸ் பார்த்துடலாம் நம்ம இப்போது. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ராமோனில் குர்பாஸ் அண்ட் சுனில் நாராயண் ஓப்பனிங் ஆடுவாங்க. குர்பாஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே அவுட் ஆகிடுவார் ஒரு பெரிய ஷாட் ஆட போய். அதுக்கப்புறம் வந்து சுனில் நாராயண் அண்ட் அஜிங்கியா ரஹானே வந்து பவர் பிளே ஃபுல்லாக சூப்பராக ஆடிருப்பாங்க. அவங்க தான் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. அண்டு பவர் பிளே முடிஞ்ச வந்து சூன் ஆஃப்டர் பவர் பிளே எண்ட்ஸ் வந்து சுனில் நாராயண் அண்ட் ரகுவன்ஷி பேக் டு பேக் அவுட் ஆகிடுவாங்க. ஸோ ஒரே ஓவரில் நூர் அகமது வந்து 2 பெரிய விக்கெட் எடுத்துருவார். ஒரு ஸ்டம்பிங் ஒன்று பண்ணுவார் தோனி. இவர் சுனில் நாராயண் பேடில் போட்டு கீழே விடும். ஆனால் சுனில் நாராயண் வந்து ரியாக்டே பண்ண மாட்டார், அதுக்கு உள்ளே போகவே ரியாக்ட் பண்ண மாட்டார். ஸோ தோனி டக்குன்னு எடுத்து வச்சுருவார். ஸோ தோனி ஃபாஸ்ட்டாக இருப்பார். ஸோ சான்ஸே இல்லை சுனில் நாராயணுக்கு. அண்டு ரகுவன்ஷிக்கும் வந்து ஒரு நல்ல பால் போட்டிருப்பார் நூர் அகமது. ஒரு லேட் கட் மாதிரி ஆட ஒன்று போவார். அண்ட் எட்ஜு வாங்கி கீப்பர் பிடிச்சிருவார் தோனி. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரஹானே ஒரு நல்ல நாக் ஆடுவார். ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போய் அவுட் ஆகிடுவார். அண்டு மனிஷ் பாண்டே பார்த்தீங்கன்னா வந்து மனிஷ் பாண்டே அண்டு ரசல், ஆக்சுவலாக ரசலை இன்றைக்கும் வந்து கொஞ்சம் ஏர்லியாக இறக்கி விட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல மூவ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம பார்த்தோம், ரசல் வந்து கொஞ்சம் பால்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறப்போ வந்து நல்லா ஆடினார். இன்றைக்கும் அதே தான். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 3 runs ஆஃப் 8 balls இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கேட்சப் பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா 21 balls 38 runs 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. ஸோ அண்ட் மனிஷ் பாண்டே வந்து ஒரு ஆங்கர் ரோல் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 36 of 28. அதுக்கப்புறம் வந்து ரிங்கு சிங் வந்து நடுவில் கடைசியில் வந்து ஒரு 2 4 அடிச்சு ஒரு ஃபினிஷ் கொடுக்க பார்த்துருப்பாரு. ஆனால் ஓகேஷ் ஃபினிஷ் தான் அது, அவ்வளோ பெரிய ஃபினிஷ் இல்லை. லாஸ்ட் ஓவரில் வந்து 6 runs தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல லாஸ்ட் ஓவர் பை பத்திரானா. ஆக்சுவலாக பத்திரானா தான் அந்த லாஸ்ட் ஓவர் போடுவார். அவரோட முன்னாடி ஓவர்ஸ்லாம் வந்து அடிச்சிருவாங்க. 3 overs 33 runs இருப்பார். அண்ட் லாஸ்ட் ஓவரில் வந்து 6 runs தான் கொடுப்பாரு. ஸோ குட் டெத் bowling அண்ட் குட் மிடில் ஓவர்ஸ் bowling பை ஜடேஜா அண்ட் நூர் அகமத். ஸோ அவங்க 2 பேரும் நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான். அண்ட் அஸ்வின் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கல். ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலாக. ஆனால் மற்ற 2 overs வந்து புல் பேக் பண்ணிட்டாரு. அண்டு சிஎஸ்கேவோட ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பேடான ஸ்டார்ட்டு. ஃபஸ்ட்டு 2 ஓப்பனர்ஸ் டக்கு அவுட் ஆகிடுவாங்க. அண்ட் உர்வில் பட்டேல் டெபியூ இன்னைக்கு. ஸோ அவர் வந்து பயங்கரமாக அடிப்பார். அண்டு இவர் அஸ்வினை இறக்கி விட்ருவாங்க. இவங்க 2 பேர் அவுட் ஆன உடனே வந்து உர்வில் பட்டேல் அண்ட் அஸ்வின் வருவாங்க. ஸோ அஸ்வின் வந்து இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. மேபி பவர் பிளேயில் வந்து கொஞ்சம் இவர் கிளாஸான ஷாட்ஸ்லாம் ஆடி ரன்ஸ் அடிக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்களா என்னன்னு தெரில. இப்போ அதான் பிளானாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவரை கொண்டு வந்திருப்பாங்க. அண்டு உருள் பட்டேல் வந்து செம்ம அக்ரெசிவாக ஆடுவார். அண்டு அவரும் வந்து ஒரு பிக் ஷாட் அடிக்க போய் அவுட் ஆகிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா அண்ட் பிரவிஸ் வந்து ஆக்சுவலாக ஜடேஜா வந்து கொஞ்சம் சீக்கிரம் அவுட் ஆகிடுவார். வருண் கிட்ட ஒரு லேட் கட் ஆடப்போ இன்சைட் எஜ் அவுட் ஆகிடுவார். அண்டு பிரவிஸ் அண்ட் டூபே தான் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்களே. பிரவிஸ் வந்து 52 of 25 நீங்களே பார்க்குறீங்க. அண்ட் அந்த 52 அந்த 4 4 4 6s. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 4 3 6 வந்து ஒரே ஓவரில் வந்தது. ஸோ ஒரே ஓவரில் வந்து அவர் 30 runs அடிச்சிருப்பார். அந்த ஓவர் தான் வந்து கேம் சேஞ்சிங் ஓவர்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஓவருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ரன் பால் ஃபீலே வந்தது. ஒரு மாதிரி 57 of 55 என்னமோ அந்த மாதிரி வந்தது. ஸோ அதனால தான் வந்து கேமே சேஞ்ச் ஆச்சு. அந்த ஓவர்னால தான் வைபவர் அந்த ஓவர் போடுவார். அண்ட் சூன் ஆஃப்டர் அந்த ஓவர் வந்து வருண் சக்கரவர்த்தி கிட்ட அவுட் ஆகிடுவார் ஒரு பிக் ஷாட் ஆட போய். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டூபே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுவார். ஆனால் அவர் விக்கெட்ஸ் இல்லைன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுவார். அண்ட் கடைசியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவரோட ஏரியாஸ்லாம் பிக் பண்ணி பவுண்ட்ரிஸ் அடிச்சு 6 அடிச்சு பால்லாம் பிக் பண்ணி ஸ்லோவர் பால்ஸ்லாம் பிக் பண்ணி 6 அடிப்பார். ஸோ நல்லா ஃபினிஷ் கொடுத்துருப்பாரு. அண்டு லாஸ்ட் ஓவரில் வந்து 8 runs கொடுக்குற மாதிரி வந்து செட் பண்ணி கொடுத்துருவார் தோனிக்கு. ஸோ தோனி வந்து கடைசியில் வந்து 6 balls 8 runs இருக்கிறப்போ வந்து ஃபஸ்ட் பாலே 6 அடிச்சிருவார். ஸோ அதுலேயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு மேட்ச் முடிஞ்சிச்சுன்ட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அன்ஷுல் கம்போஸ் வந்து கடைசியில் வந்து ஒரு 4 அடிப்பார். அது ஏன்னா வந்து ஃபீல்டர்ஸ்லாம் வந்து உள்ளே இருப்பாங்க. ஸோ ஃபீல்டர்ஸ் மேலே அடிச்சிருவார். ஸோ அதுதான். அண்டு 183 for 8 ஈஸியாக முடிச்சிருவாங்க. நான் எங்கே கேம் போச்சுன்னு சொல்லுவேன்னா கேகேஆருக்கு
வைபவராரா வந்து அந்த ஓவர் போட்டது தான். மேபி நடுவில் வந்து இந்த வைபவராரா போடாமல் வந்து ஒரு சக்கரவர்த்தி கிட்டேயோ இல்லை சுனில் நாராயண் கிட்டேயோ கொடுத்துருக்கலாம். மேபி ரசல் கிட்ட கூட ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் வந்து எப்படி இருந்தாலும் டெத்தில் தான் வந்து போட போகிறாரு. ஸோ ஒரு ஓவர் வந்து முன்னாடி ரசலுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது என் ஒப்பீனியன். ஏன்னா அவர் 3 ஓவர்ஸ் போடுறாரு. ஸோ 4th ஓவராக வந்து அதை போட்டுடலாமே அப்படின்னு முன்னாடியே வந்து ஃபஸ்ட் ஓவரை போட்டுடலாமே அப்படின்றது தான் என் ஒப்பீனியனு. மேபி அவர் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு வைபவராரா. ஆனால் அந்த 30 ரன்ஸ் ஆஃப் ஒரு ஓவர் வந்து அவரோட ஃபிகர்ஸே அஃபெக்ட் பண்ணியிருக்கு, கேமையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே தான் வந்து கேம் போச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்தது. அண்ட் இது வந்து எப்படி டேபிள் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா கேகேஆர் வந்து இது வந்து ஒரு பயங்கரமான லாஸு. ஏன்னா அவங்களோட பிளே ஆஃப்ஸ் ஹோப்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் ஹெவிலி ரிலையபிள். அண்டு இனிமேல் வர மேட்சஸில் கூட, ஏன்னா கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்காங்க இப்போது. ஸோ எப்படின்னு பார்த்துடலாம் நம்ம டேபிளை. ஸோ கேகேஆர் வந்து இங்கே இருக்காங்க அண்ட் சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி எலிமினேட்டட். ஸோ நோ நீட் டு வரி ஃபார் தம். தே ஜஸ்ட் நீட் டு ப்ளே ப்ராப்பர் கிரிக்கெட் ஃப்ரம் நவ் ஆன். ஜஸ்ட் வின் கேம்ஸ். அட்லீஸ்ட் சீசனையாவது வந்து ஒழுங்காக முடிக்கணும். ஸோ அதுதான் சிஎஸ்கே பார்ப்பாங்க இப்போது. அண்டு கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 2 கேம்ஸ் தான் இருக்குது. ஸோ 2 கேம்ஸில் வந்து அவங்க மேக்ஸிமம் 15 பாயிண்ட்ஸ் தான் வர முடியும். ஸோ ஐ திங்க் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போது பஞ்சாப் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட பிளே ஆஃப் ஹோப்ஸும் போயிடும். ஸோ அதனால தான் வந்து அது இந்த கேம் வந்து கொஞ்சம் க்ரூஷியலான கேம்னு நான் சொன்னேன். அண்ட் இப்போ இனிமேல் வரப்போகிற கேம்ஸும் வந்து க்ரூஷியல் தான். ஏன்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது டேபிளில். ஸோ மேபி யாருக்கு தெரியும், மும்பை இந்தியன்ஸ் வந்து 2 பேக்-to-பேக் லாஸஸ் கூட ஆகலாம். அண்டு பஞ்சாப் கிங்ஸ் 4 பேக்-to-பேக் லாஸஸ் கூட ஆகலாம். சொல்ல முடியாது என்ன நடக்கும்ன்ட்டு. ஸோ இனிமேல் தான் பார்க்கணும். சரி, ஓகே. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.